அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். விஜயை வச்சு இந்த பகுதியில் ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவரை மாதிரி 10 பேர் நம்ம அண்ணாமலையை வச்சு வந்துருவோம்னு கிளம்புறாங்க. கடம்பூர் ராஜு மாதிரி முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து பனையூர் வாசல்ல காத்து கடந்து தாவைக்கால சேர்றாங்க. அது கட்சியை பவர்ஃபுல்லா பொசிஷன் பண்ண ஒரு பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கு எதிராக தான் மாற்றுங்கிற அந்த டால் பொலிட்டிக்ஸ் அவர் கிளைம் பண்றார். நீங்க யாரும் என்னன்னு சொல்லலாம், அவர் கிளைம் பண்றார். திஸ் இஸ் எ ஃபேக்ட். அதே டெய்லர் அதே வாடகைலாம் சொல்லும்போது அவர் தன்னை விஜய்க்கு மாற்றாட்டு ஒரு லீடர்ஷிப் இதில் பொசிஷன் பண்ணுறார். வி லீடர்னு சொன்னாலும் கூட ஹீ இஸ் த லீடருங்கிற லெவலில் அவர் அதை பொசிஷன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ இடையில அந்த குதிரை பேர விஷயம் தீவிரமா இருக்கும்போது அன்புமணி ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்க காமன் கேண்டிடேட் போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே ஏதோ அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்களா, மியூச்சுவல் கேண்டிடேட்ஸ் போடலாம் அது மாதிரியான வாய்ப்பு? அது உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தலையும் அது ட்ரையல் பார்க்க மாட்டாங்க, அது வேஸ்ட். உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி கொஞ்சம் பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல், கொஞ்சம் அடியப்படியாட்டே பவரை பயன்படுத்த முடியும். அந்த தேர்தலில் போட்டு அது பிசில்ட் அவுட் ஆயிட்டுன்னா இதுவே பிசில்ட் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வரும். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து அவங்க இடைத்தேர்தலையும் பண்ணி பார்க்க மாட்டாங்க, உள்ளாட்சி தேர்தலையும் பண்ணி பார்க்க மாட்டாங்க. கம்பல்ஷனை பொறுத்து ஒரு ஜெனரல் எலெக்ஷனில் அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரிப்பட்ட ஒரு ஜெனரல் எலெக்ஷனில் அவங்க அதை அந்த கம்பல்ஷனுக்கு உள்ளாகலாம். லூசர்ஸ் யுனைட்டுங்கிற யூனிவர்சல் தேரியில் அவங்க இவர் லாலுவும் நிதிஷும் சேர்ந்தாங்கல்ல, பாஜக பெரிய சக்திங்கிற போது அந்த மாதிரி சேருவாங்க. ஓகே, ஒருவேளை தேவையின் அடிப்படை இருந்தா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஃபியூச்சர்ல எதுனாலும் அதான் ஒரு பெரிய எலெக்ஷன்ல தேருவாங்க, இடைத்தேர்தலையோ உள்ளாட்சிக்குள்ளேயோ சேர மாட்டாங்க. அண்ணாமலை தனி கட்சிங்கிற ரூட்டை எடுத்துட்டாரு. பிஜேபி இதுவரைக்கும் விமர்சிக்க ஆரம்பிக்கலாம், ஆனா பிஜேபியில இருந்து அவரை கடுமையா அட்டாக் பண்றாங்க. பிஜேபி அவரை எப்படி டீல் பண்ணலாம்னு பாக்குது. அகில இந்திய பிஜேபியில இருந்து யாரும் அவரை இதுவரை ஒன்றும் சொல்லலையே. அவர் அமித்ஷா மீட்டிங் கொடுத்து பார்க்க தானே செய்திருக்கிறார். அமித்ஷா மோடிக்கு ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குங்கிறது ஒரு கருத்து, இல்லைங்கிறத நயினார் நாகேந்திரன் மறுக்கலாம். இதை தாண்டி அவரை விமர்சனம் பண்ணிட்டு போறதுல இப்போ என்ன ஆக போகுது? அவர் வந்து டால் பொலிட்டிக்ஸ் கிளைம் பண்றாரு. 35 விழுக்காடு வாக்கெடுத்து முஸ்லீம் லீக்கு, விசிகா இவங்கெல்லாம் கூட்டணியில் வச்சிருக்கக்கூடிய, காங்கிரஸ் எல்லாம் கூட்டணியில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கு எதிராக தான் மாற்றுங்கிற அந்த டால் பொலிட்டிக்ஸ் அவர் கிளைம் பண்றார். நீங்க யாரும் என்னன்னு சொல்லலாம், அவர் கிளைம் பண்றார். திஸ் இஸ் எ ஃபேக்ட். விஜய் கிளைம் பண்ண மாதிரி விஜய் கிளைம் பண்ணும்போது கூட நம்ம கூட விஜய் 3ஆவதுன்னு தான் நம்ம சொன்னோம் நம்ம. பட் அவர் முதன்மை சக்தின்னு சொன்னார். ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் மாதிரி விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன், 50 விழுக்காடு வருவார்ன மாதிரி முதன்மை சக்தி, இந்த மாதிரி தான் அவர் கிளைம் பண்ணார். இவர் இன்னைக்கு முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியார் 108 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கோலிஷன் 4 பார்ட்டி கோலிஷனாக இருக்கக்கூடிய விஜய்க்கு தான் மாற்றுங்கிறது அவர் கிளைம் பண்ணிட்டு போறார். அது அவர் உரிமை. என்னைக்கு அந்த டெஸ்டிங் கிரவுண்ட் வருதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். இதில் இவரை பற்றி அவர் நம்ம சகோதரர் கல்யாணராமன் பேசுகிறதோ, கோலாகல சீனிவாஸ் பேசுகிறதோ, யார் பேசுகிறதோ இவர் அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி தான். அவங்க ஏன் ரேட்டில் ஆறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ரேட்டில்னு அவங்கள சொல்லாண்டாம், அது அவங்க கணக்கு, என் கணக்கு இல்லை. ஒருமே பதட்டம் தெரியுற மாதிரி இருக்கு. அண்ணாமலை வெளியே போறதுல அவங்களுக்கு ஒரு பதட்டம் தெரியுது, என்ன காரணம்? அவங்களும் எனக்கு வேண்டியவங்க தான், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும். அது நான் அவங்கள பதற்றம் அது இதெல்லாம் சொல்லலாம். அவங்க கல்யாணராமெல்லாம் கமிட்டட் டு ஹிஸ் ஐடியாலஜி. அது நம்ம அந்த தம்பியை நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. பட் அவர் அண்ணாமலை விமர்சிக்கினாலும் சரி, கோலாகல சீனிவாஸ் விமர்சிக்கினாலும் சரி, பாண்டே விமர்சித்தாலும் சரி, யார் விமர்சித்தாலும் சரி, அண்ணாமலைக்கு என்ன பப்ளிசிட்டி தான். அவரை வந்து இன்னைக்கு அந்த மீடியா மேட்டரில் வந்து அவர் சொல்லும்போது, அதே டெய்லர் அதே வாடகைலாம் சொல்லும்போது அவர் தன்னை விஜய்க்கு மாற்றாட்டு ஒரு லீடர்ஷிப் இதில் பொசிஷன் பண்ணுறார். வி லீடர்னு சொன்னாலும் கூட ஹீ இஸ் த லீடருங்கிற லெவலில் அவர் அதை பொசிஷன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி பொசிஷன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது அவரை சார்ந்தவங்க வந்து 15 to 20 லட்சம் பேர் மெம்பர்ஷிப் சேர்ந்ததே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கு ஒரு டாக் இருக்கும், அதுக்கு ஒரு புல் இருக்கும், அதுக்கு ஒரு வியூஸ் இருக்குது, அதுக்கு ஒரு வியூவர்ஸ் இருக்காங்க.
வியூவர்ஷிப் இருக்குது, ரீடர்ஷிப் இருக்குது. ஸோ ஒரு ராணி தேனியை சுற்றி ஊடகங்கள் எல்லாமே அப்படி போவாங்க. ஒரு பிரபல கதாநாயக நடிகர் விஜயை சுற்றி போனது மாதிரி விஜய்க்கு எதிர்ன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை சுற்றியும் இது போயிட்டு தான் இருக்கும். ஸோ அண்ணாமலை அதான் இப்போ விஜய்க்கு கிடைச்ச அட்டென்ஷனுங்கிறது, விஜய் வந்து ஒரு மாஸ் பர்சனாக இருந்தார், அதனால அவ்வளோ பெரிய அட்டென்ஷன் கிடைச்சது. அண்ணாமலைக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சதுக்கு அவர் ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டியோட பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் இருக்கும்போது கிடைச்சது. இனிமேல் அண்ணாமலைக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குமா? மீடியாலேயோ இல்லை பப்ளிக்லேயோ கிடைக்குமா? அவராலையும் அப்படியான ஒரு மொமெண்டம்ஸை கிரியேட் பண்ணிட முடியுமா? அதில் தான் அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. விஜய்க்கு வெற்றி அண்ணாமலையை பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கு. இதுதான் ரியாலிட்டி. இட் இஸ் எ விசியஸ் சர்க்கிள். விஜய்கிட்ட சேர்ந்து மந்திரியானவங்கள்லாம் பிஜேபியில் ஐடிவிங்கில் இருந்து, அதிமுக ஐடிவிங்கில் இருந்து ரொம்ப சுமால் பொசிஷனில் இருந்து போன நிர்மல்குமார் இன்னைக்கு பெரிய பொசிஷனில் வந்துட்டார். தென் அமைதியாக விஷயங்களை கையாளுறார். தென் ஆதவ் அர்ஜுனா ஒரு ஃபைரிக்காக இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளில் எத்தனாவது இடத்துல இருந்து போனவர். அப்போ இப்படி கட்சிகளில் மற்ற கட்சிகளில் ஸ்டேக்ஸ் இல்லாத சிறிய லெவலில் இருந்து கட்சிகளில் போனவங்க தான் இன்னைக்கு அங்கே அமைச்சர்களாட்டும் அதாட்டும் இருக்காங்கன்னு சொன்னால், நாமளும் அப்படி வந்துருங்கிற நம்பிக்கை தான். ஜூன் 22 விஜய்க்கு பிறந்தநாள். அது இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் பிறந்தநாள் மாதிரி கொண்டாடப்படும், நோ டவுட். ஆனால் கழிஞ்ச வருஷம் ஜூன் 22 விஜய் பிறந்தநாள் எப்படி கொண்டாடப்பட்டதோ அதை விட 3-4 மடங்கு ஜூன் 4 அண்ணாமலை பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இது 100% உண்மை. அப்போ ஒரு ஆஸ்பிரேஷனல், ஒரு ஓட்டர்ஸ், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இவங்கெல்லாம் விஜய் வச்சு வந்துட்டாங்க. அப்போ நம்மளும் அண்ணாமலையை வச்சு வந்துடுவான்னா, விஜய் வச்சு இந்த பகுதியில் ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவரை மாதிரி 10 பேர் நம்ம அண்ணாமலையை வச்சு வந்துடுவோன்னு கிளம்புறாங்க. ஸோ விஜய்க்கு வெற்றி அண்ணாமலைக்கு பெரிய பூஸ்ட். இது நேச்சுரல் கொராலரின்னு சொல்லுவாங்க. இயல்பான ஒரு தன்மையாக அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டு இருக்குது. இதை அண்ணாமலை எப்படி சேனலைஸ் பண்ணி கோல் போட போறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டுங்கிறது அவர் சார்ந்த சமூகம், கவுண்டர் சமூகத்திலேருந்து மட்டும் வருதா, இல்லை அக்ராஸ் தமிழ்நாட்டிலேருந்து வருதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்து நாடார்கள்லாம் பெரிய அளவில் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நான் இந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவன். இந்த நாடார்கள்லாம் பெரிய அளவுக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்காங்க. கண்ணெதிராக நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்காக மற்ற இந்து நாடார்களை நான் குறை சொல்ல வேண்டியதில்லை. பாஜகவில் இருக்கக்கூடியவங்க, ஏன் நாகராஜன் கூட நாம் புஷி ஆனந்த் மாதிரி அமைச்சராகுங்கிற நம்பிக்கையில் பாஜக ஆளுங்கட்சியை விட்டுக்கிட்டு அதோட செயலாளர் நாகராஜன் போயிருக்கிறாரா இல்லையா? அவர் அண்ணாமலைகிட்ட போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? அவங்க பிறகு இன்னொரு லேடி ஒருத்தர், அவங்க சுமதி வெங்கடேசன், அந்த சகோதரி போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ இன்னும் அந்த டைம் ஆகி பிக்கப் ஆகி அந்த டைம் வரும்போது தான் தெரியும். ஸோ இது ஒரு ராணி தேனியாக அண்ணாமலை கலத்துறாங்க. இது விஷ்ணு பிரசாத் மதுரை, அவர் மொதல் ஆளாக சேர்ந்த ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த இடம் லீடர்ஷிப் ஓரியன்ட் அரசியல் ஆகுது. விஜய் ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு மாற்றாட்டு அண்ணாமலை எஸ்டாப்ளிஷ் ஆவாருங்கிறது தான் பலரோட ஹோப். அந்த ஹோப் உள்ளவங்க அண்ணாமலையை நம்பி பெற்று கட்டுறாங்க, பணம் செலவழிக்கிறாங்க, மூவ் பண்ணுறாங்க, முன்னெடுத்துட்டு போறாங்க. ஓகே, இப்போ விஜயோட ரைஸுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி விட்டுட்டா. இப்போ அன்புமணி ராமதாஸ்லாம் இப்போ சடனாக சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு மூமெண்டம் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அவர் கோர் ஓட் பேங்கை செக்யூர் பண்ணிட்டு அவர் ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வந்துடலான்ட்டு கால்குலேட் பண்ணுறாரு. அண்ணாமலையால் எப்படி எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியுமோ அன்புமணியாலையும் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும். விஜயால பலகீனப்படுத்த முடியல. 35 எடுத்தவரால் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியல. டேட்டா அதைத்தான் சொல்லுது. இதான் உண்மை நிலைமை. அப்படின்னா கூட அன்புமணியால டேமேஜ் பண்ண முடியும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. கோர் ஓட்டு இங்க இருந்து தான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர். கண்டிப்பா அன்புமணியால எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும். அன்புமணி அதை எப்படி ப்ளே பண்ணுறான்னு தெரியல. கழிஞ்ச சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் 10.5 சொல்லி எடப்பாடியில் நின்னா நிலைமையே வேறன்னு சொன்னேன். இன்னைக்கு எடப்பாடியில் 92,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயித்திருக்கிறாரு. அன்னைக்கு நின்னா நிலைமையே வேறன்னு சொன்னேன். அந்த சூழ்நிலையில் டக்குன்னு ராஜ்சபா கொடுத்து, தேமுதிக கொடுக்காத ராஜ்சபாவை அன்புமணி கொடுத்து டக்குன்னு கூட்டணியை முடிச்சுக்கிட்டாரு. 18 சீட்டுன்னு முடிச்சுட்டாரு. அவரும் அன்புமணியும் அன்னைக்குள்ள சூழ்நிலையில் ராமதாசு கூட டீல் பண்ணிட்டாருன்னா நமக்கு சிக்கலாயிருமோன்னு 18 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஏனுமே அன்புமணி 18 சீட்டுக்கு ஒத்துக்கிட மாட்டார். டிஎம்கே ஆப்ஷனும் ஸ்டாலின் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அன்புமணிக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுகளை தெரிவிச்சிட்டாரு. அப்போ எடப்பாடி கூட்டணி ஸ்டாலின் அன்புமணியை விரும்புறாரு. அப்போ இந்த சூழ்நிலையில அன்புமணி ஒரு பெரிய அதிரடி பண்ணி இது பண்ணிடுறானுங்க போது முதல்வர்
ஜோசப் விஜய்கிட்டையும் அன்புமணி கேட்டதும் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அப்போ அன்புமணி முக்கியமான ஒரு அரசியல் சக்தி ஆயிட்டார். அன்புமணிக்கு பலம்ங்கிறது 10.5 வருது. எடப்பாடி தொகுதிக்குள்ள நின்று எடப்பாடி அவரால் சேலஞ்ச் பண்ண முடியும்னு நாம சொன்னக்கூடிய அந்த இடத்துக்குள்ள அன்னைக்கு எடப்பாடிக்கு 2 ஆப்ஷன் இருந்து, ஒன்று ராமதாஸ் ஆப்ஷன், இன்னொன்று அன்புமணி ஆப்ஷன். அதனால ராமதாஸை காட்டி அன்புமணியை 18க்குள்ள எடப்பாடி நிறுத்திட்டார். இப்போ ராமதாஸ் அரசியல் முடிஞ்சாச்சு. அது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஐயா அவர் காலத்திலே தப்பா அரசியல் பண்ணி ஓகே, அது ஃபர்ஸ்ட் ராஜ்சபா எனக்கு தருவோன்னு ப்ராமிஸ் பண்ணாரு, அவர் மகனுக்கு கொடுத்தாரு. அதனால லாபம்தான். 25 வருஷம் அவர் லீடரா நின்னாரு. அப்புறம் மகனே இன்னைக்கு லீடர் ஆகி அந்த கட்சி நிலச்சிக்கிட்டு பழச்சிக்கிட்டு, அது மீண்டும் அவருக்கு மகன் அவருக்கு ஆப்ஷனா அன்புமணி ஆப்ஷனாங்கிறதுல அவரையும் ஒரு ஆப்ஷனாக காட்டி 18 இடத்துக்குள்ள அவருக்கு மகனை எடப்பாடி கண்டெயின் பண்ண சூழ்நிலையில் இன்னைக்கு எடப்பாடியால் கண்டெயின் பண்ண முடியாது. அன்புமணியை ஸ்டாலினா எடப்பாடியான்னு 18-36 ஆக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சக்தி படைச்ச ஒரு ஆட்டு அன்புமணி வந்துட்டாரு. இதுதான் யதார்த்தம். நம்ம 2வது இடத்துக்கு டிசைடிங் ஃபேக்டர் அன்புமணிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அப்பவும் நம்ம அன்னைக்கு எடப்பாடி பற்றி சொன்னதும் உண்மைதான். இன்னைக்கு முடிஞ்ச பிறகு நம்ம இப்போ சொல்றதும் உண்மைதான், டேட்டா தான். இப்போ ராமதாஸின் வீழ்ச்சிங்கிறது அது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும்னு கண்ணெதிர ராமதாஸ் ஒரு ஃபோல்ஸே இல்லைன்னு விழுந்து போயிட்டார். எப்படி இருந்த ராமதாஸ் இப்படி வந்துட்டாருன்னா, அன்புமணி அதிகாரப்படுத்துறதுல அதிகாரம் முழுக்க அன்புமணி போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்குள்ள அன்புமணி கடிவாளத்தை கையில் எடுத்து அவர் ஷைன் பண்ணிட்டாரு. வட மாநிலங்கள் மாதிரி இங்க சாதி ரீதியா ஓட்டுகள் கடுமையா ஸ்பிளிட் ஆகி ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸை உருவாக்கிட்டா ஒவ்வொரு சாதிக்கும். இல்லை, அது இங்கேயும் ஏற்கனவே இருந்தது, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இருந்தது. இப்போ வெளிப்படையாக வந்திருக்குது, அவ்வளவுதான். அது காரணம் ஜெயலலிதா லீடர்ஷிப்பை எடப்பாடி லீடர்ஷிப் வந்தது தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5 கொடுத்தது தான். 10.5 வன்னியர்கள் ப்ரைடாக நினைக்கிறான். வன்னியர் பெரிய சார். இன்னும் ஒன்று சொல்றேங்க, இன்னும் ஒண்ணுங்க, காமராஜர் எதிர்த்து ஃபைட் பண்ணது வன்னியர் தாங்க. காமராஜர் எதிர்த்து ஃபைட் பண்ணது வன்னியர் தாங்க. அல்லது ஃபைட்டே இருந்திருக்காதுங்க, மற்ற ஸ்டேட்டில் இருந்த மாதிரி காங்கிரஸ் இருந்திருக்கும். அந்த ஃபைட்டை கொடுத்து 30 எம்எல்ஏ ஜெயித்தது வன்னியர் சமுதாயம் தான். அதே மாதிரி அண்ணாவை லிட் பண்ணி விட்டு இவர் தான் ஆல்டர்னேட்டிவ், ராஜாஜி இல்லைன்னு காட்டினது வன்னியர் சமுதாயம் தான். அதே மாதிரி கலைஞரை 77 ஒன்றுமே இல்லாமல் பெறுவார் கலைஞர்னு சொல்லும்போது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 5 விழுக்காடு தான் வித்தியாசம் பண்ணி காட்டினது வன்னியர் சமுதாயம் தான், வன்னியர் லோக்கல் லீடர் தான். கலைஞரே என்ன சொன்னார்னா, என்ன ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா, குரூப் 1ல இவ்வளோ வன்னியர்களை நான் கொண்டு வந்துட்டேன், அது பிடிக்காத ஆதிக்க சக்திகள் என் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்கிறதுக்கு வன்னியர் சமூகத்தை காரணம் காட்டி கலைஞர் பேசினார். ஸோ வன்னியர் சமூகம் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள சமூகம். அந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அன்புமணி இருக்கிறாருன்னா, இன்றைய மாறுபட்ட அரசியல்ல இந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய சக்தி அந்த சமுதாயத்துக்கு தான் இருக்குங்கிறது தெரியுது. அந்த சமுதாயம் டிவைடாக தான் இருக்கிறாங்க. விஜய்கிட்டையும் இருக்கிறாங்க, எடப்பாடிகிட்டையும் இருக்கிறாங்க, ஸ்டாலின்கிட்டையும் இருக்கிறாங்க. அன்புமணி அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியா மேலே வரதுக்குள்ள சூழ்நிலையும் அந்த கம்யூனிட்டி இஷ்யூவை எடுத்து மேலே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது கண்ணெதிர டாக்டர் ராமதாஸ் அதில் ஒன்றுமில்லாமல் போயிட்டார். ஏன்னா அவருக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அன்புமணி தான் அந்த முக்கியத்துவத்தை கொண்டு ராமதாஸ் கொடுக்கணுமே தவிர போராளி ஃபைட்டர் விழுந்துட்டார். காரணம் தவறான அரசியல் நிலைப்பாடுகள் தான், தர்ம நியாயப்படி நடக்காதான் காரணம். அது அவரை வீழ்த்திட்டு அது மக்கள் நின்று அவருக்கு இதை கொடுத்துட்டாரு. ஒரு பெரிய லெவலில் இருந்தவர் தான். அது அவரோட சாதனைகளும் பெருசு. ஒரு ஜாதிக்கு அவரளவு பெருமையும் இதையும் தேடி தந்தவர் கிடையாது. யாரும் பேசாத போது ஈழத்தமிழர்களுக்காக பேசினார். எல்லாமே வரலாறு ஆயிற்று. இன்னைக்குள்ள ப்ரெசன்ட் பொலிட்டிக்ஸில் நேற்று வர இவருக்கு பார்கெனிங்க எடப்பாடியோட சேர்ந்து அன்புமணிக்கு பார்கெனிங் அடித்த டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு அதை அடிக்க முடியாமல் அன்புமணிக்கு பார்கெனிங் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில ஹெவியாக ஏறிட்டு 2 மடங்கு ஏறிட்டு அன்புமணிக்கு பார்கெனிங், அன்புமணிக்கு முக்கியத்துவம் ஏறிட்டு. இது யதார்த்த உண்மை. இப்போ நான் அந்த ராமதாஸ் ப்ராமிஸ் பண்ண ராஜ்சபாவால் எனக்கு கிடைக்கல, அன்புமணிக்கு தான் கிடைச்சது, அது வேற விஷயம். அது 25 வருஷம் தெளிவாக ஓடிச்சு. கடைசியாக காலம் ராமதாஸுக்கு தண்டனையை கொடுத்துட்டு அன்புமணி ஷைன் பண்ணிட்டாப்புல. இனிமேல் ராமதாஸுக்கு ஒரு முக்கியத்துவம் வரும்னா ஒரு பெரிய கட்சியாக காட்டுவோன்னு தந்தைங்கிற லெவலில் அன்புமணி அவர் அரவணைச்சாருன்னா ஒரு முக்கியத்துவம் வரலாம்.
திருமாவுக்கோ இல்ல திருமா சார்ந்த சாதிக்கோ அது அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது ஆட்டோமேட்டிக்கா வன்னியர் ஓட்ஸை வந்து அன்புமணியை நோக்கி நகர்த்துமா? அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? ஜெயலலிதா முக்குலத்தோரையும் வெள்ளாளக்கொன்றையும் பேக்கிங் கம்யூனிட்டியா வச்சாங்க. ஓகே. அதே மாதிரி விஜய் பறையர்கள் சமுதாயத்தை பேக்கிங் கம்யூனிட்டியா வைக்கிறத நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. ஓகே. அது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு சான்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, வாஜ்பாய் தலைமையில் உள்ள 13 நாள் அரசுல இருந்தது எல்லாமே பிராமின்ஸு, ஹயஸ்தா, அப்பர் காஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. அந்த அரசு மாறி ஒரு அரசு வரும்போது யார் இருந்தா? யாதவர்கள், குர்மிக்கள், நம்ம டிஆர் பாலு, அகமுடையாரு, முரசொலிமாறன் இசைவேளாளர், இப்படி நம்ம ஆளுங்க எல்லாமே எர்ரான் நாயுடு, அது இதுன்னு நம்ம ஓபிசிகள் எத்தனை பேர் அந்த அரசு ஓபிசிக்கான அரசாட்டு தேவகவுடா தலைமையில், குஜரால் தலைமையில் அந்த பாஜக இல்லாத அரசு போது மாறிச்சு இல்லையா? அந்த மாதிரி மாறுறது இயல்பு தான் ஒவ்வொரு இதுலையும். இந்த சைக்கிள் வில் கம் அரவுண்ட், அதுதான் தேரி. அந்த இடத்துக்குள்ள பறையர் சமூகம் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில் அசெப்டிவ் பறையவராட்டு, பறையர் சமூக தலைவராட்டு விஸ்வநாதன் கார், எஜுகேட்டட் மேன் ஆன் ஹிஸ் ஓன் ரைட், மல்லிகார்ஜுன கார்கே நேஷனல் பிரசிடென்ட், அவரால் எம்எல்ஏ டிக்கெட் வராரு, பொது தொகுதியில் வராரு, ஜெயிக்கிறாரு, அசெப்டிவ் பறையர் மந்திரியாட்டு அங்கே நிற்கிறாரு. அதே மாதிரி தம்பி வன்னியரசு, அவர் அந்த அந்த ஐடியாலஜி, அந்த இஷ்யூவில் எப்பவுமே அதான் பேசுவார். எனக்கு அவருக்கும் தகராறு வரும், நான் மோடிஜிக்கு அனுப்பேன், அவர் வாதங்கள் அந்த இடத்துக்குள்ள அதே பேசி அதே பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஒரு அசெப்டிவ் பறையர் லீடர். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் வன்னியரசுக்கும் திருமாவளவனுக்கும் போஸ்டர் வச்சிருக்காங்க. அந்த வெற்றி அது ஒரு கட்சியோட வெற்றியாட்டு கருதப்படுது. இந்த அரசுங்கிறது தாவேகா, காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக், 4 பார்ட்டி கோலிஷன் கவர்மெண்ட், மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். 4 பார்ட்டி கோலிஷன் மெஜாரிட்டி கவர்மெண்ட், மைனாரிட்டி கவர்மெண்ட் அல்ல. சிங்கிள் பார்ட்டியாக இருந்து மற்றவங்களாம் அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்தாதான் மைனாரிட்டி கவர்மெண்ட். அதில் 2 அசெப்டிவ் பறையர்கள் இருக்கிறாங்க. இதை தாண்டி விஜய்கிட்டே ஒரு 6-7 பறையர்கள் இருக்கிறாங்க. டெப்டி ஸ்பீக்கர் பறையர்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு தேவேந்திர மெஜாரிட்டி தொகுதிகள்லையும் அருந்ததியர் மெஜாரிட்டி தொகுதிகள்லையும் உங்களுக்கு தாவேக்கால பறையர்கள் தானே கேண்டிடேட்டாக வந்தாங்க. அப்போ இவரோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தது அவங்க தானே. நீங்கள் சசிகலா, நடராஜன் முக்குலத்தோரை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு ஜெயலலிதா வரும்போது வந்து நடராஜன் அறிக்கை விட்டார். அது நமக்கு அவருக்குள்ள விரோதம். தம்பி கார்த்திக்கு தெரியும், சகோதரர்கள் இன்னைக்கு மறப்போம் அதெல்லாம். ஸோ அப்படி விட்ட பிறகு பசும்பன் தேவர் மாவட்டம், முத்துராமலிங்க தேவர் மாவட்டம், பேக்கிங் கம்யூனிட்டி தேவர், 3 தேவர் ராஜ்யசபான்னு சொல்லும்போது அந்த ஜெயலலிதா எழுச்சிக்கு காரணம் முக்குலத்தோர்னு சொல்லும்போது ஜெயலலிதா அதை ரிவார்ட் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொண்ட நம்ம விஜயின் எழுச்சிக்கு காரணம் பறையர்கள் சொல்லும்போது அதை அவர் இது பண்ணும்போது அதுவும் இதுவும் ஒன்று தானே. பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸில் அது ஒரு கூறு, இது ஒரு கூறு. அது வந்து ஸ்டேட்டஸ் கூறு, இது வந்து ஃபோர்ஸ் ஃபார் சேஞ்சியான ஒரு கூறு, அவ்வளவுதான். சார், ஃபைனல் கொஸ்டின். இப்போ கடம்பூர் ராஜு மாதிரி முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து பனையூர் வாசல்ல காத்து கடந்து தேவைக்கால சேர்றாங்க. அது கட்சியை பவர்ஃபுல்லா பொசிஷன் பண்ணா கூட அவங்களுக்கு சரியா பார்ட்டி பொசிஷனை அகாமடேட் பண்ணிட முடியுமா? அது வேற மாதிரியான விளைவுகளை கொடுக்குமா? எப்படி பாக்குறீங்க அது? அதாவது விஜய் லீடர்ஷிப்ல அசெம்பிளி ஜெயித்துட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் களம்ங்கிறது வேற. அதை களத்தை ஏற்று நடத்துறதுக்கு ஆள் வேணும். அதுல விஜய்க்கு வாக்கு வலிமை இருக்கு. விஜய் கிட்ட அந்த லோக்கல் லீடர்ஸ் இல்லை. அப்போ அந்த லோக்கல் லீடர்ஸ் இல்லாதது இவர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, எசகி சுப்பையா, மரகதம் குமாரவேல், இது போன்றவங்க வந்து இதை பில்லப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை பில்லப் பண்ணக்கு அவங்க வராங்க. வாக்கு வங்கி எப்படி வருது, வாக்கு வங்கி எப்படி பாதிக்கப்படுதுங்கிறது வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தான் அதை சொல்லும். பட்டு ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்பதுக்கு அதிமுகலேருந்து பலரும் உள்ள வராங்க. அதில் வர்றவங்களை எப்படி விஜய் என்டர்டெயின் பண்றாரோ அதை பொறுத்து மற்றவங்க வருவாங்க. ஒரு வாய்ப்பு பொசிஷன் கொடுத்தா அடுத்த வந்துருவாங்க, நமக்கு பொசிஷன் வரும்னு வந்துருவாங்க. இதுதான் அரசியல் சூட்சுமம். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி கார்த்திக்.